ஒவ்வொரு நாளும் புது புது சாகசங்களை சந்திக்கும் யுகனும் தியாவும் இன்னைக்கு தோட்டத்துல நம்ம பூஜிக்கு சில பயிற்சிகளை கொடுத்துட்டு இருக்காங்க. பாய் பூஜி, உனக்கு எவ்வளவு தூரம் போட்டாலும் கரெக்டா கொண்டு வந்துடுற. யுகன், பூஜிக்கு கொஞ்சம் பிஸ்கட் கொடு, பாவம் அதுக்கு பசிக்குது போல. சரி தியா, இத கொடுக்கறேன். அப்படா பசி அடங்கும். இங்க பூஜி சாப்பிடு. நல்ல பையன் யுகன், ரொம்ப தேங்க்டா. சந்தோஷம். ஏய் தியா, தாத்தா மரம் கூப்பிடாரு, ஏதோ அவசரம் போல, சீக்கிரம் வா. இங்க பார், அது திறக்கிறது. காத்துரு யுகன், நானும் வரேன். வாங்க குழந்தைகளா, காட்டுக்குள்ள ஒரு பெரிய ஆபத்து. என்னாச்சு தாத்தா? ஆகாயத்துல வாழ்ற மேக நாய் ஒண்ணு அதோட மாயாஜால எலும்பு துண்ட தவறுதலா இந்த காட்டுக்குள்ள தவறு விட்டுடுச்சு. அந்த எலும்புக்கு புவி ஈர்ப்பு விசை கிராவிட்டி கிடையாது. அது காத்துல மிதக்கக்கூடிய சக்தி கொண்டது. அத வேற எந்த மிருகம் கடிச்சாலும் பலூன் மாதிரி காத்துல பறந்து போயிடும். அத சீக்கிரம் கண்டுபிடிங்க. யுகன், பூஜி எங்க? பூஜி எங்கடா போன? யுகன், பூஜி எங்கேயோ போயிட்டான். கவலைப்படாதே, நாம இப்போ தேடலாம். அந்த பக்கம் போகலாம். பூஜி, நாங்க வந்துட்டோம். பூஜி, தியா, அங்க பாரு, பூஜியின் காத்துல மிதக்குது. அந்த மாய எலும்பை பூஜி கடிச்சிருக்கு. ஐயோ யுகன், பூஜி அந்த முள்ளுமிக மலை பக்கம் பறந்து போகுது. அந்த முட்கள் மேல பட்டுச்சுன்னா என்ன ஆகுறது? சீக்கிரம் புடி. தியா, உன் பேக்ல ஏதாவது இருக்கா பாரு, சீக்கிரம். கிடைச்சிடுச்சு. இது ஒட்டும் சிலந்தி கயிறு. இத புஜி மேல வீசினா அது புஜிய புடிச்சுக்கும். மாட்டிடுச்சு தியா. ஆனா ஐயோ, புஜி என்னையும் சேர்த்து மேல இழுக்குது. கவலைப்படாத யுகன், என் பேக்ல பால் ஷூக்கள் இருக்கு. வா புஜி, கீழே இறங்கு. இழு, இன்னும் கொஞ்சம். அச்சச்சோ, இன்னும் துடிக்கிறதே. புடி, பறக்க கூடாது. வாவ், என் மாய எலும்பு. நன்றி குழந்தைகளா. ஆனா உங்க நாய்க்குட்டி அதை கடிச்சிடுச்சே. ஆமா, இப்போ புஜி எப்படி பழையபடி மாத்துறது? கவலைப்படாதீங்க. இதோ இந்த கீழே இழுக்கும் சுரைக்காய் ஜூஸ் அதுக்கு குடிக்க கொடுங்க. ஓ, நன்றி வினாய், எப்போதும் உதவ தயார். அப்படா, தப்பிச்சோம். புலிக்கு இது ஒரு நல்ல பாடம். மேகநாயே, ஓ எலும்ப பத்திரமா வச்சுக்கோ. நன்றி குழந்தைகளா. என்ன ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு வீடியோல பூஜி பலூன் மாதிரி பறந்ததை பாத்தீங்களா? நாம பூமியில நடக்கிறதுக்கு காரணம் புவி ஈர்ப்பு விசை, கிராவிட்டி. அது இல்லைன்னா நாமும் இப்படிதான் பறப்போம். ஆமா, அப்புறம் தெரியாத எந்த பொருளையும் கீழே இருந்து எடுத்து வாயில வைக்க கூடாதுன்னு பூஜி இப்ப கத்துக்குச்சு. அடுத்த எபிசோட்ல வானத்துல இருந்து ஒரு நட்சத்திர குட்டி காணாம போய் நம்ம காட்டுக்கு வரப்போகுது. அடடா, அது எப்படி? நாங்க எப்படி அத வானத்துக்கு அனுப்புறோம்னு பாக்க நம்ம லிட்டில் ஸ்டோரிஸ் தமிழ் சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. டாடா.
இந்த வீடியோ பிடித்திருந்தால் லைக் செய்யவும், இது போன்ற வீடியோ கண்டு மகிழ லிட்டில் ஸ்டோரீஸ் தமிழை சப்ஸ்கிரைப் செய்யவும்.